கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 17/6/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ட்ரா நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 472. இதுக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். சரிங்களா, இப்போ நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்யாத்ரா லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். 153 ரிசல்ட். ஓகேங்களா, இதில் நமக்கான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்ம வந்து மெம்பர்ஷிப்பில் 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சுங்க. 561 கொடுத்துருக்கோம். இது அப்படி பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணால் 156. இதில் 3 வந்துருந்துச்சுன்னா சரியான ஆட்டம். நமக்கு 3 ஏன் வரலை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 வர்றதுக்கு இன்னும் நாட்கள் அதிகமாகவே இருந்துச்சு. எதனாலனா இப்போ கண்டினியூஸாக 2 நாள் பார்த்துக்கிட்டோம்னா 1 தான் வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து 7 வந்திருக்கு. 7க்கு ஃப்ளிப்பு வந்து 2 இல்லைன்னா 5 இப்படி தான் செட்டாக இறங்கணும். பட் 7க்கு அடுத்து அப்படியே 3 இறக்கிட்டான். சம்மந்தமே இல்லாமல் உருட்டடியாக இருக்குது. ஓகேங்களா, எனிவேஸ் நம்ம ஏபி நம்ம வச்சதில் ஏபி பாஸு. பட் ஆனால் சி போர்டு மட்டும் மிஸ்ஸு. ஏபி பாஸு சி போர்டு மட்டும்தான் மிஸ்ஸு. ஓகேங்களா, சி போர்டு கரெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தோம்னா சரியான ஒரு தூக்கல், சரியான ஒரு அடியாக இருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. சரி, ரைட், ஓகே, இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 243. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 386. ஓகேங்களா, 243 அண்டு 386. ஓகேங்களா, இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 906. ஓகேங்களா, 906 298. ஓகேங்களா, இன்னும் அந்த பி போர்டு 8 யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி 786ன்னு சோல்ட் ஆயிடுச்சு. பி போர்டு 8. ஓகேங்களா, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம இது வந்து நம்ம எல்லாமே ஆல் பாக்ஸாகவே ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 2 4 3 மற்றும் 3 8 6 9 0 6 2 9 8. இதுதான் இந்த 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 901 to 909. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 971 to 979. ஓகேங்களா,
இப்போ அதுக்கு அடுத்து நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 710 to 719. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். இதை பொறுத்த நம்ம 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 901 to 909, 971 to 979, 7110 to 719. இதை 90 எடுத்துக்கிட்டாலும் சரி, 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த இதை 900 ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 970 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டுலேயும் ஒரு நம்பர் சேர்த்தா தான் 10 10 10 வரும். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசி. ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட் நம்பர் 9009. ஓகேங்களா, எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 7339. ஓகேங்களா, 2624. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஸ்ரீ சக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 9009, 7339, 26 மற்றும் 24. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கிட்டப்போ நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 307. ஓகேங்களா, இந்த 307 மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்க. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். ஓகேங்களா, நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து அது எந்த நம்பர்னு மறக்காமல் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்க. ஓகேங்களா, டிஸ்க்ளைமர், just for guessing, not for betting game. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ. இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். இங்கு வேறு எதுவும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.